என்ன நல்லபடியா காத்தறோம். அம்மா அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போ நேராச்சம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா சோறு டக்குனு வாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சுரேஷ் அம்மனோட சுத்தாதேனா கைக்கு வராத. சரி சரி சரி. குட்டியா பள்ளி காட்டாத பார்க்காத. சரி பார்த்த வேண்டாம். அம்மா சாப்பாடு போயிட்டு வரேனா? என்ன பஸ் ஒன்னே காணேடி, நேரம் ஆகுது. என்ன இவனும் வரானே, இவனோட வரானே. அப்ப சேரடா வந்துடுச்சு. இவா இங்க பேசாங்க உங்கள்கிட்ட எங்க அப்பா சேரடா வந்துட்டீங்க. எங்க போற? நான் ஸ்கூலுக்கு போறேன். நாங்க ஸ்கூல்ல தான் போறோம். நீங்க கூட வந்தா என்ன உனக்கு? இது வேண்டாம். நீங்க நீங்க நான் எங்க போறோம்? நாங்க ஸ்கூல்ல தான் போறோம். அப்படியா? என்கிட்ட ஒன்று பேசடா. சரி அவன் கொஞ்சம் நாலு வண்டிகள ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கேன். எங்க வீட்டுல அப்படி பேசடா இருக்கு. நல்ல வாக்கியம். நீ சரி, நீ இன்னைக்கு அவள்கிட்ட போய் பேச. ஒரு கதை பாப்போம். நீ நில்லு, பேச பேச. சும்மா ஹாய்டா, எப்படி இருக்கிற? ஆயிட்டா எப்படி? உனக்கு என்ன தெரியுமா? நான் உன்னை இதுக்கு முன்ன பார்த்துருக்கேன். எங்க பார்த்த? நீ இதுக்கு முன்ன வந்து பேசுவேன் நினைச்சு கடைசி நீயே வந்துட்ட. கடைசி நான் வந்தேனா? என்ன தள்ளி விட்டுட்டு சரி நீ இப்ப என்ன பேசுறேன்னு நினைச்சா? நான் கொஞ்ச நாள் அவனை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நீ மச்சி நீ என்ன பிடிச்சிருக்கீங்க? நல்ல சான்ஸ். இது அவனை லவ் பண்ணுங்க. உனக்கு என்ன லவ் பண்ண சம்மதம்? எனக்கு ஓகே. சரி என்ன லவ் பண்ண உனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி அவன் ஸ்கூலுக்கு போவோம். நீ மச்சிலே கமிட்டட் ஆகி வச்சுக்கிட்டியா? வாங்க ஸ்கூலுக்கு போவோம். சரி வா போ. நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நம்ம இங்கே அவுட்டிங் போவோம். அவுட்டிங்கா? நீ அவுட்டிங் விழிச்சா ஸ்கூல்ல ஏதாவது நடக்குமா? நீ ஸ்கூல் வரலையா? நான் மாறமுறேன். சரி என்ன கதை ஒண்ணு சொல்லுங்க, முடிவா சொல்லுங்க. இல்லை, நம்ம இன்னைக்கு படம் பார்க்க போவோம். அப்படியா? சரி பார்ப்போம். நாளை பார்ப்போம். நீ பார்த்து போயிட்டு வா. சரி பாய் பாய். அதே வச்சு ஹாய்டா. அக்காலே சொல்லு என்ன? இது நான் வண்டி கிளம்புறேன். நீ உனக்கு மத்த அந்த உயர்ந்த வண்டி வேணுமா, தாழ்ந்து போற வண்டி போதுமா? எனக்கு இப்ப அந்த வண்டியை போனா அரப்பாளை உயர்ந்த வண்டி போக சரி முடியாது. இரு மக்கா, அவனுக்கு எடுத்துட்டு வர வண்டி. சரி சரி. அதுல போகுதுல அனுபவம் இல்லை. சரி சரி பார்த்து போயிட்டா. சரி பாப்பா. இன்னைக்கு வரமாட்டேன். சரியா? நாளைக்கு பாப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு வண்டி தான். நீ ஸ்கூலுக்கு வரலையா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு கஷ்டம். சரியா? போயிட்டானே எப்படி நேரம் போன் போயிட்டானா? 1 month later. எங்க போற? நம்ம எங்க போறோம் பேபி? நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்க போயிட்டான். சரியா? மச்சி வண்டி இப்ப கேட்டீங்க. நான் தரலாம், ஒரு நாள் தாரேன். சரியா? சரி நீ எப்படி ஸ்கூல் வரையா? ஸ்கூலுக்கு போர் அடிச்சதுல நாங்க வெளியே போறோம். ஏன் கேட்கியா? நான் போறேன் மச்சி. சரி நாளைக்கு பரிசு, நீ அதுக்கு என்ன செய்ய போற? பரிச்சையா? நாளைக்கா? நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போயிட்டு நம்ம நைட் வந்து ஃபுல்லா படிச்சலாம். உண்மையா? மச்சி அப்ப நாளை பார்ப்போம். சரியா? நாளைக்கு கன்ஃபார்மா படிச்சு நான் வருவேன். நாளை வரேன். சரியா? நாங்களே படிச்சோம். நீ எங்க போற? நான் இல்லை அவுட்டிங் வரேன். பாய் பாய். ஒரு மாசம் ஆகுது ஸ்கூலுக்கு சிறையாட்டு பரிச்சை நாள சொல்லிட்டானோ. என்ன பிரேயர் பண்ணணும்? எனக்கு நேரம் இல்லை, சும்மா இருக்கலாம். நானே டென்ஷன் ஆயிட்டேன். ஸ்கூலுக்கு ஒன்றும் போறது இல்லையா? பின்ன நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? சும்மா இருந்து சவுண்ட் படி வேற சொல்லலாம். எங்க எப்படி இருந்தப்ப நீ வளர்க்கலையா? கூட்டுக்காரனோட சேர்ந்தா இதெல்லாம் நடக்கு. அதான் என்ன செய்யுது? கூட்டுக்காரனே சொல்லியா? 100 பெண்ணு கூட சொல்லியா? சொல்லுது. கிளம்புறியா? பரிச்சை உண்டு. நான் படிச்சேன். சரி படிச்சியா? வரேன். நான் வீட்டுல வரேன். வா போவோம். மச்சி பள்ளி எப்படி வந்தாச்சு கேட்டியா?
வந்துட்டியா மக்கா? சரி எவ்வளோ எக்ஸாம் எழுத போவா? எக்ஸாம் போவோம். நீ பைக் கேட்டேன், நான் பைக் வச்சுக்கோ. சரி படிச்சியா? படிச்சேன். சரி வா வா. வந்துட்டான். சார் அந்த ஒரு குட் மார்னிங் தானே சொன்னேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிங்கட்டி யாருப்பா? நான் ஒண்ணு சொல்லல. யார பார்த்தோன்னு எழுதப்படாது. என்ன வாசிக்கையும் தெரியாதே தெரியாது. எங்க என்ன சவுண்டு? ஒன்றும் இல்லை. நீ ராத்திரி பாலி பிடிச்சா பாரு. சார் என்ன மேலே கை வச்சுட்டீங்க? மேலே கை வச்சு வச்சிடக்கூடாது. நான் முதல்ல வச்சுட்டேனா கவனம் தோண கிடக்கப்படாது. இப்போ என்ன உங்களுக்கு பரிசு எழுதக்கூடாது? என்ன பேப்பர் படிக்கல உங்க பரிசு? எனக்கு பரிசை நமக்கு நான் பாஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட். நீ அவன்கிட்ட இன்னும் சொல்லாம இருக்கீங்க. போய் கவனப்படுத்தியா? ஒன்றும் இல்லை. அடிஷனல் நான் அந்த ஒன்று இடம் நீங்களும் சரிதான். லாஸ்ட் 5 minutes. முடிஞ்சு எடு. சார் ஒரு நிமிஷம். பரிசு முடிஞ்சா என்ன நல்ல உறக்கம் வந்து எழுதுனேன். பாஸ் ஆவேன் தோணுது. பாப்போம். அந்த குட்டி எங்க காலையில அவளை எங்க வா எங்க போறேன்? எழுதுனேன் கொஞ்சம் எழுதுனேன். பாஸ் ஆகும். இது நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். வச்சு பைக்கு நல்லா புறம் பார்ப்பது. வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு லாஸ்ட் நாள் நம்ம எங்கேயாவது வெளியே போவோம். இன்னைக்குமா? சரி யாரு போவோம்? பைக்கை வீட்டுல ஒன்றுடியா? யாரு? நீ இந்த பையனோட சேர்ந்து சுத்தாது சார். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு பேப்பர் வாங்கியாச்சுல, கிளம்புங்க சார். அந்த பெண்ணோட சுத்தாது சார். தப்பா பேசுறீங்க. யார் பேபி? நம்ம போவோம். ஹலோ பேபி. சொல்லு பேபி. இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் தெரியுமா? இன்னையா? ஆமா. திரும்ப வந்து ஸ்கூல்ல பார்க்க போகணுமா? சரி வா பாப்போம் எப்படி என்ன பாஸ் ஆகும். வா போவோம். நீ பைக் எடுத்துட்டு வா போவோம். பைக் இல்லட்டி நான் கொடுத்தாச்சு. நடந்து வா. மக்களே வந்தா சார். வந்தாச்சு. மச்சான் வரீங்களா? வா வா. இது போமா. எங்க போற ரிசல்ட் நீங்க வந்தாச்சு. சரி வா ரிசல்ட் வா. எல்லாரும் நீ பாத்து பள்ளியே போ. நீ எனக்கு பார்க்க தெரியும். நீ பார்க்கலாம். போனா இரு மக்கா வசனா வாங்கி. மக்களே நான் பாஸ் ஆயிட்டேன். சரி சரி. நானும் பாஸ் ஆனேன். மக்களே நீ பாஸ் ஆயிட்ட. மட்டும் பேரை காணையில இந்த குட்டியை பேர் கிடக்கு. இந்த குட்டியை பாஸ் ஆயிட்டா. பேபி கங்கராஜ். பேரை காணையில கட்டியா? நல்லா இந்த சைடு பேப்பர் மறைச்சு பாருங்க. உனக்கு பேபி ஃபெயில் ஆக சான்ஸ் இல்லை. நீ பரிசையில் என்ன குத்து காட்டினாவே எழுதுனாலே கொஞ்சம் என்னாச்சு? காலை நீ ஃபெயில் ஆகிட்ட கட்டியா? வீட்டுல என்ன செல்வ நீ இப்ப? பேபி நீ எப்படி பேபி இப்படி பண்ண? நைட்டு ஃபுல்லா இதை படிச்சல எப்படி நீ ஃபெயில் ஆன? சரி இப்போ என்ன பண்ண? ஃபெயில் ஆயிட்டனே. இது நம்ம செட் ஆகாதுன்னு நீ ஃபெயிலியர் ஆயிட்ட வாழ்க்கையில. ஃபெயிலியரா? நீ இப்போ என்ன சொல்ல வர? நமக்கு செட் ஆகாது. நீ கேஷ் விட்டு போன வாசலிலே விட்டுட்டு போயிட்டான். என்ன மருந்து சொல்லுதியா? சரி எங்க போன நீ இவ்வளவு நேரம்? இருக்கணும் ராஜா மாதிரி. மறக்கணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது. நாங்க சொன்னா கேப்பியா? கேப்பா இது கொஞ்சம் ஒரு எள்ளு போறான். மூடியில ஊத்து. நம்ம மறைச்சிட்டு அந்த மூடியில கிடையாது. மூடியில குடிச்ச ஒரு ஃபீல் இருக்கு. ஊத்து. நான் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படி பார்க்க கூடாது. மக்களை கப்பிடு. எப்படி கொள்ளலாமா? ஜீத்துட்டான் கேட்டியா? கூட நண்பன் அவனை பாவத்துக்கு நமக்கு ஒரு வாயில வச்சு விட்டான்.
சரி வேண்டாம் இவன். நம்ம அடுத்த பாட்டு வீட்டில் ஆகுண்டா. யாரு? அது நாங்கள் உங்க 3 பேர் ஆசிக்கிறோம். ஆமா. மட்டன் மட்டும் ஓடையில குடிச்சிட்டு விழுந்து கிடைக்கும் கேட்டீங்களா? ஒன்று என்ன பாருங்க சீக்கிரம். என்னது குடிச்சிட்டு விழுந்து கிடைக்கும்? நான் குடிச்ச மாட்டானே. வீட்டில் எப்படி வாங்குறது? எப்படி அவங்க எனக்கு வேணாம். Go for it. Why? என்னாச்சு? உனக்கிட்ட விழுந்து கிடைக்காத. எங்க ஏறு? மைக்க வாயில எங்க? ஒரு கண்ணு திவ்யா அண்ணா பார்த்துட்டு போறான். இன்னும் சாட்டு தின்னு கிடைக்க சிக்கில பெண்ணுங்க பேரு மாத்தி தெரியாண்டு கொஞ்சம் உறங்கு போனே காலத்தவா. சரி காலத்தவா நீங்களும் உறங்குங்க. அடுத்த நாள் காலை அங்க சைடுல ஒரு மொழி திவ்யா வந்துட்டியா? திவ்யா அம்மா, நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் உங்களை மறைச்சிட்டாமா. என்ன ஒருத்தி உண்மையா லவ் பண்ணி சொல்லி இருங்கம்மா இருங்க காரணம். என்ன ஒருத்தி உண்மையா லவ் பண்ணி சொல்லி 2 வருஷமா லவ் பண்ணாமா. என்னெல்லாம் தெரியுமா லவ் பண்ணவ? உன்னை விட்டுட்டே போக மாட்டேன், நீ என்ன வேணா கெட்டு போனா உன்னை விட மாட்டேங்கிறாமா. நேற்று ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாமா. ஆனா என்னதான் ஆடு விட்டுட்டு போனாரா? என் நண்பனோட சமாச்சாரமா என்ன ஆறுதல் படுத்தி என்ன நேரத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே அவனாதாமா. ஐயோ, நான் மொத்தத்திலேயே நான் அழுந்துட்டேன். அம்மா, நான் நீங்க சின்ன ஒண்ணுமே கேட்கல. நான் ஒரு பெண்ணை வரவிட்டு கறங்கி என் நண்பனோட நம்பினேன். அவனோட என்னை எப்படி கைவிட்டுட்டானா? என்னை யாருமே இல்லை, நீங்க 2 பேரும் தான் இருக்கிறியா. நீங்க நீ என்ன சொல்லுங்களோ அதுபடி கேட்டு நான் நல்லா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாமா. சரி மக்களே, இப்ப திருத்திட்டேன். வா நம்ம சர்ச் ஃபாதரை பார்த்து ஒரு கவுன்சிலிங் முடிக்கிறோம். வா. சரி, அவன் நீங்க சொன்னா நான் என்ன வேணா கேட்பாமா. சரி நீ குளிச்சு ரெடி ஆயிட்டா. சரி அம்மா. இல்ல இனிதான் டெஸ்ட். வணக்கம் ஃபாதர். வணக்கம். என்ன பிரச்சனை? இவன் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி இப்படி ஆயிட்டான் ஃபாதர். நேரத்தை குடிச்சிட்டு வீட்டு வர வெளியே வரலாம். ஏதோ ஒரு குத்தி ஏமாத்திட்டேன். தம்பி உன் பேர் என்னப்பா? என்ன பேர்? ஆசிக் ஃபாதர். எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? நான் இப்ப 12th எழுதுன ஃபாதர், ஃபெயில் ஆயிட்டேன். உனக்கு ஊதாரி மைந்தன் கதை தெரியுமாப்பா? ஆமா ஃபாதர், முன்ன சின்ன வயசுல கோயில் வரும்போது சொல்லி வந்திருக்காங்க. அந்த ஊதாரி மைந்தனை போலதான்ப்பா நீ இப்ப மாறிட்டு இருக்க. அம்மா அப்பா பேச்சு கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்றப்பா. ஆமா ஃபாதர், எனக்கே தெரியுது ஃபாதர். 2 மாதம் நான் என்ன ஃபாதர் பண்ணலாம்? டெய்லி சர்ச்சுக்கு வரணும். அந்த சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணு. டீச்சர்ஸ் தெரியாது கேடு, அப்பா அம்மா தெரியாது கேட்டு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறும். சரி ஃபாதர், நீங்க சொன்ன எல்லாத்தையும் கடைபிடிச்சு நான் நல்லவனா இருக்க பாருங்க ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர்.